இடுப்பு என்ன செய்யாது, நம்ம ஒருவேளை நம்ம அதை சுண்டு விரல் மாதிரியே நானும் வெளியே வரணும்னு விரும்பிச்சுன்னா அது தோற்றத்துக்கு அழகாக இருக்குமா? தோற்றத்துக்கும் அழகாக இருக்காது. அப்புறம் என்ன செய்யாதுன்னா உபயோகத்துக்கும் பிரயோஜனப்படாது. இடுப்பு அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருந்தால். அதே மாதிரி தேவன் சொன்னது மாதிரி இந்த இடுப்பு வெளியே தெரிஞ்சுது அது நிர்வாணம், அது பாவம். அது என்ன செய்யறதுன்னா பாவம். அது சரீரத்துக்கு அவமானமாக கருதப்படும். சரி, இந்த எபேசியரில் நம்ம பார்க்கும்போது இந்த அவயவங்கள் சரீரத்தில் நம்ம வேத வாசிப்பில் படித்தோம் இல்லையா? அப்போ இந்த அவயவங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யணும்னா ஒற்றுமையோட வேலை செய்யணும். அப்போ தான் இந்த சரீரம் என்ன செய்யணும்னா நல்ல ஒரு பலமாக திடம் வாய்ந்ததாக இந்த சரீரம் இருக்கும். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவரே நம்முடைய சரீரத்துக்கும் இரட்சகர். எபேசியரில் சொல்லப்படுது.